எல்லாருக்கும் வணக்கம். பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் பிரக்ருஷி ஹோம் மேக்கர் சேனல். வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் காத்துட்ருக்கேங்க. ஆனால் வயசானாலே என் வயசை காமிக்கிற மாதிரி முட்டி வலியும் கூட வந்துடுதுங்க. ஆமாங்க, இது இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டி வலிக்கு ஏற்ற ரெசிபி பிரண்டை தொகையில் தாங்க. ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கருப்புளுந்து போட்டு நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஒரு 4-5 காஞ்ச மிளகா, ஒரு 5-6 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கையில் நிறைய எண்ணெய் தடவிட்டு பக்குவமாக க்ளீன் பண்ணுங்கள். பிரண்டை போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் புளி இதெல்லாம் போட்டு நல்லா 10 நிமிஷத்துக்கு மேலே வதக்கிக்கோங்க. எனக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். பிரண்டை கொஞ்சம் நாக்கரிக்கும். பிரண்டையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த தொகையில் நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு 2-3 வாட்டி சாப்பிட்டு பாருங்களேன். அந்த முட்டி வலி எப்படி போகுதுன்னே தெரியாதுங்க. இதை வச்சுலாம் நீங்கள் ரொம்ப கெஸ் பண்ணாதீங்க. நான் ரொம்ப ஏஜ்லாம், நான் ஜஸ்ட் 35+ தான். அவ்வளோதாங்க. இது ஆற வச்சு நீங்கள் வந்து தேங்காவோட சூப்பராக அரைச்சிட்டு வந்தீங்கன்னா பிரண்டை தொகையில் ரெடிங்க. இது நீங்கள் இட்லியோடையும் தோசையோடையும் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் அன்றைக்கி சாதத்தில் சுட சாதத்தில் நெய் போட்டு இந்த தொகையில் பிசைஞ்சு சாப்பிட்டோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதய முருக சுவையுங்கள். தேங்க்யூ.